சிஎஸ்கேக்கு 2026 ஐபிஎல்லில் பேட்டிங் கோச்சா வருவாரா சுரேஷ் ரெய்னா. ஸோ அதை பற்றியும் இன்னும் ஒரு சில கிரிக்கெட் அண்ட் ஐபிஎல் அப்டேட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிரிக்கெட் அப்டேட்ஸ் தொடர்ந்து வேணால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கும் கொடுத்துக்கோங்க. இந்தியா vs சவுத் ஆஃப்ரிக்கா ஓடிஐ சீரிஸ் வந்து ராஞ்சியில் வந்து நடந்தது. ஸோ அந்த மேட்சோட சின்ன ரீகேப் வந்து போய் பார்த்துனதெல்லாம். ஸோ இந்த மேட்ச்சில் ரோக்கோ ஃபேன்ஸுக்கு ஒரு சரியான ட்ரீட்டுன்னு தான் சொல்லணும். ஸோ விராட் கோலி 100 அடிக்க அண்ட் ரோஹித் சர்மா 50+ ரன்ஸ் அடிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரியான பார்ட்னர்ஷிப் வந்து இவங்க 2 பேருக்குள்ளே இருந்தது. அண்ட் 2027 வேர்ல்ட் கப் வரைக்கும் இவங்க வந்து விளையாடுவாங்களா அப்படின்னு கேட்கும்போது பேட்டாலேயே சரியான பதில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்குவாடில் நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட உள்ளே வந்து ருத்துராஜ் கெய்க்வாடுக்கு வந்து சான்ஸ் கிடச்சிது. ஸோ ஃபர்ஸ்ட் ஓடிஐயில் பட் அவரால் பெருசாக யூட்டிலைஸ் வந்து பண்ண முடியல. பாயிண்டில் சரியான ஸ்டன்னிங் கேட்ச் வந்து பிடிச்சிருப்பாரு டெவால் பிரேவிஸ். ஸோ ருத்துராஜ் கேட்சை பிரேவிஸ் பிடிக்க, பிரேவிஸ் கேட்சை ருத்துராஜ் பிடிக்கன்னு சொல்லி ஒரு சிஎஸ்கே கனெக்ஷன் அந்த மேட்ச்சில் வந்து இருந்தது. அண்ட் நாளைக்கு நடக்க போகிற செகண்ட் ஓடிஐ மேட்ச்சுக்கு சான்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் சான்ஸ் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுறாருன்னு. சிஎஸ்கேயோட ஓப்பனரான ஆயுஷ் மாத்ரே இப்போ ஒரு சரியான ஃபார்மில் வந்து இருக்கார். ஸோ ரீசெண்டாக தான் இப்போ ஆந்திராக்கு அகென்ஸ்டாக ஒரு செஞ்சுரி வந்து அடிச்சிருப்பாரு சையத் முஸ்டாக் அலி ட்ராஃபியில். அண்ட் இப்போ வந்து விதர்பாக்கு அகென்ஸ்டாகவும் ஒரு செஞ்சுரி வந்து அடிச்சிருக்காரு. ஸோ ரெண்டுமே நாட் அவுட்டில் வந்து இருந்திருக்காரு. ஸோ சிஎஸ்கேக்கு அடுத்த ஒரு 10 இயர்ஸ்க்கு ஒரு சாலிடான ஓப்பனர் வந்து இருக்கார். அண்ட் என்னால் இன்னுமே நம்ப முடியல கைஸ், பிகாஸ் மும்பை இந்தியன்ஸ் ஸ்கவுட் டீம் தான் எனக்கு தெரிஞ்ச இந்த ஐபிஎல்லே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கவுட் டீம் நான் சொல்லுவேன். ஸோ இது வரைக்கும் நிறைய பிளேயர்ஸை வந்து க்ரூம் பண்ணி இப்போ இந்தியாவுக்காக நிறைய ஸ்டார்ஸை வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் எப்படி மும்பை பாயான ஆயுஷ் மாத்ரேவை வந்து விட்டாங்கன்னு தெரியல. ஸோ சிஎஸ்கே எந்த ஜென்மத்தில் பண்ண புண்ணியம் தெரில. ஸோ ஆயுஷ் மாத்ரேவை ஸ்கவுட் பண்ணி இப்போ நம்ம டீமுக்காக வச்சுருக்கோம். ஸோ ஹோப்ஃபுல்லி 2026 ஒரு தரமான கம்பேக் கொடுப்போம். ஸோ சிஎஸ்கே ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ்ன்னு பேசும்போது எப்படி உர்வில் பட்டேலை பற்றி விட முடியும். ஸோ உர்வில் பட்டேல் இப்போ சையத் முஸ்டாக் அலி ட்ராஃபியில் 37 பாலுக்கு 119 ரன் வந்து அடிச்சிருக்காரு, அதுவும் நாட் அவுட்டில். ஸோ சிஎஸ்கே கண்டிப்பாக இவரை பற்றி யோசிக்கணும். ஸோ பிளேயிங் லெவனில் எடுக்கணுமா வானாவான்னு, பிகாஸ் அந்த மாதிரி ஃபார்மில் வந்து இருக்கார் உர்வில் பட்டேல். ஓகே கைஸ், ஸோ இப்போ ஒரு சில ஐபிஎல் அப்டேட்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஒரு அப்டேட் வந்து வருது. என்னென்னா கிளென் மேக்ஸ்வெல் 2026 ஐபிஎல்லுக்கு அவரோட பேரை ரெஜிஸ்டர் பண்ணலை. ஸோ இது வந்து ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தான் சொல்லணும். ஏன்னா சிஎஸ்கேக்கு ஒரு ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர் கண்டிப்பாக தேவை இந்த ஆக்ஷனில். அண்ட் ஒவ்வொருத்தராக இப்போ போய்கிட்டும் இருக்காங்க. அண்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ ஆண்ட்ரே ரசல் ஐபிஎல்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டார். ஸோ அவரே ஃபஸ்ட்டு சிஎஸ்கே எடுக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ரிட்டையர் ஆகிட்டார். அண்ட் இப்போ கிளென் மேக்ஸ்வெல் ஐபிஎல் ஆக்ஷனில் அவரோட பேரை ரெஜிஸ்டர் வந்து பண்ணலை. ஸோ இப்போ ஒரு ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டருக்கு ஆக்ஷனில் செம்ம டிமாண்ட் வந்து இருக்குது. ஸோ அவர் தான் கேமரான் கிரீன். ஸோ கேமரான் கிரீன் மேலே கண்டிப்பாக கேகேஆரும் சரி சிஎஸ்கேவும் சரி ஒரு கண்ணு வந்து வச்சுப்பாங்க. ஸோ கேமரான் கிரீனுக்கு இந்த மினி ஆக்ஷனில் சரியான ஒர்த் வந்து இருக்குது. ஸோ பார்ப்போம் ஸோ சிஎஸ்கேக்கு கிடைக்கிறாரா இல்லையான்னு. சிஎஸ்கேவோட 2026 ஐபிஎல்லுக்கு பேட்டிங் கோச்சாக வருவாரா சுரேஷ் ரெய்னா. ஸோ சிஎஸ்கேவோட ஓவர் த இயர் சக்ஸஸ்க்கு எப்படி தோனி ஜடேஜா மாதிரியான பிளேயர்ஸ் காரணமோ அண்ட் அதே மாதிரி சுரேஷ் ரெய்னாவும் ஒரு மிகப்பெரிய காரணம். என்னதான் அவரோட ஐபிஎல் எண்டிங் அவ்வளோ நல்லா இல்லைனாலும் ஸோ சிஎஸ்கேவை இன்னுமே ஒரு இடத்துல கூட விட்டு கொடுக்காம இருப்பார் சுரேஷ் ரெய்னா. ஸோ இப்போ ரீசெண்டாக ரெஃப் ஸ்போர்ட்ஸை சேர்ந்த ரோஹித் ஜுக்லன் வந்து அவரோட ட்விட்டர் ஹேண்டில் ஒரு ட்வீட்டை வந்து போட்டிருக்காரு. ஸோ என்னென்னா ஒரு ஃபார்மர் டாப் இந்தியன் கிரிக்கெட்டர் வந்து சிஎஸ்கேக்கு வரப்போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ ஃபார்மர் டாப் பிளேயர் கம்மிங் பேக் டு சிஎஸ்கே அப்படின்னு ஒரு ட்வீட்டை வந்து போட்டிருக்காரு. ஸோ இது வந்து நிறைய ஃபேன்ஸ் வந்து இது வந்து சுரேஷ் ரெய்னா தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இன்னும் எந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரலை. ஸோ ஹோப்ஃபுல்லி சிஎஸ்கே வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் விடுவாங்கன்றதை வந்து பார்ப்போம். சரி கை, ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ சுரேஷ் ரெய்னா as a பேட்டிங் கோச்சாக சிஎஸ்கேக்கு திருப்பி வந்தால் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். சரி கைஸ், அப்போ இன்னொரு கிரிக்கெட் அப்டேட்ஸில் வந்து சந்திக்கிறேன். ஸோ பை கைஸ்.